இன்னைக்கு ஆடி மாசத்தோட கடைசி நாள், கடைசி திருவிழா எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா, மணப்பாக்கத்துல கூடிய பெரியபாளையத்தம்மன் கோயில் நடக்குது. நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓடி வந்து பார்த்தா, இங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு திருவிழாவே அப்படின்னு சொன்னாங்க. இந்த நியூஸ கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. என்னடா தீ மிதிக்கும் திருவிழாவ பார்க்க முடியலையே சொல்லிட்டு, அப்புறம் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆன பசங்களோட ட்ரம்ஸ், அப்புறம் சாமியோட அலங்காரம் இத பார்க்கறதுக்கு செம்ம வைபா இருந்தது. மக்களோட கூட்டம் எல்லாமே வந்து சாமி பக்கமாவே இருந்தது. நானும் உள்ள போய் சாமிய பார்க்கலாம்னு சொல்லிட்டு, உள்ள வந்து பார்த்தா அம்மன பூ அலங்காரத்துல ரெடி பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராவே இருந்தது. எல்லாரும் சாமியை வழிபட்டுட்டு அப்புறம் காப்பு கட்டினவங்க மாலை போட்டுக்கிட்டு பிரசாதம் வாங்குறதுக்காக ஒரு கூட்டமே இருந்தது. இதை பார்த்த உடனே நானும் உள்ள போயிட்டு பிரசாதம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். பயங்கர கூட்டங்க. அது கூட்டத்து நடுவுலயே வந்து நானும் பிரசாதம் வாங்கிட்டேன், எலுமிச்சை பழமும் வாங்கிட்டேன். ஆடி மாச திருவிழா வந்தாலே அம்மனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதோட டபுள் மடங்கு சந்தோஷம் மக்களுக்கு தான். ஏன்னா இந்த ஒரு திருவிழா தான் பாகுபாடு இல்லாம எல்லாருமே ஒன்னா சரிசமமா வந்து கோயிலுக்கு வருவாங்க. அதோட முக்கியம் சொந்த பந்தம் எல்லாம் சேரக்கூடிய ஒரே திருவிழானா கண்டிப்பா இந்த ஆடி திருவிழா தான் நான் சொல்லுவேன். உங்க ஊர்ல கோயில் திருவிழா எப்படி நடந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.